என்னன்பான இனிய உறவுகளே, ஆஹா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா, சித்ராதேவியும் கௌதம் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. மகாவும் சூர்யாவும் என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கதறாங்க, கெஞ்சுறாங்க. நாங்கள் பண்ணவே இல்லைன்ட்டு. ஆனால் அனாமிகாவுக்கு ஒரே கல்லில் 3 மாங்காய். பிரபாவையும் போட்டு தள்ளியாச்சு. இங்கிட்ட அவங்க அத்தை, அவங்க எனிமையாக நினச்ச அவங்க ஆத்தாளை மகனையும் போலீஸில் பிடிச்சி ஒப்படைக்க வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தா அப்படியே மகாவையும் சூர்யாவையும் கதிகலங்க வச்சாச்சு அப்படின்னு ட்ரிபிள் சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆணவத்தில் ஆடாதடி அழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. அடுத்து பார்த்தா ஐஸ்வர்யாவும் பதறி அடித்து ஓடி வர்றாங்க. தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கல, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, இது பிரபாவை அவர் பண்ணியிருப்பாங்களா? இல்லை மகா இல்லை அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன்? ஆமாம், கண்டிப்பாக கௌதம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற? ஆமாடி, அவருக்கு பிரபா அப்படி பண்ணுறதுல அவனுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்களே, அவங்க எதுக்கு வேணாலும் இருந்திருக்கலாம்க்கா. எதுக்கு அவங்க இங்கே இருக்கணும்? எதுக்கு அவங்க இருக்கணும் அப்படிங்கல? ஏன் இருந்தால் என்ன? அவக்காண்டி அவங்க இருந்தாங்கிற காண்டி மகா பார்க்குறாங்க. என்னக்கா உன் புருஷங்கிற காண்டி பேசுகிறியா? ஏய் என்னடி மகா இப்படிலாம் பேசுகிற? என் புருஷன் நான் அவனை மனுஷனாகவே நினைக்கல. நான் அப்படிலாம் சொல்லலை. நான் அவனோட கேரக்டர் ஒருத்த வச்சு சொல்கிறேன். பிரபாவை அவன் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்குது. பிரபாவை பண்ணுறதுக்கு ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? இல்லை நீ சவால் விட்டு அடிக்கடி மோதிக்கிட்டு இருக்க, ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரபா ஒளிஞ்சா யாருக்கு லாபம்? அதை நினச்சி பாரு அப்படிங்கிற அனாமிகா. அவள் தான் இப்போ கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு சொல்லி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தியா? அதுக்காகத்தான் ஏதாவது திசை திருப்பணும்னு பண்ணியிருக்கிறா. ஆமாக்கா, ஆமாம்ல, என்னடி ஆமாக்கா நோமல்லன்னுக்கிட்டு இருக்க அப்படிங்கல. அப்போ ஏன் இவங்க கரெக்டாக இங்கே வரணும்? அவள் ஏதாவது வேலை பண்ணியிருப்பா. கரெக்டாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கல. அந்த முனிவர் அங்கே தான் இருக்காரா, அந்த சாமியார் எங்கே தான் இருக்காரா, இதோ வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன், அவங்க சாமியார்னு சொல்லி தேடி வந்திருக்காங்க. அப்போ இங்கே சாமியார் வந்திருக்கான்னு இங்கே அனாமிகா தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அப்போ ஃபோனை பார்த்தா தெரிஞ்சு போயிருமே. அனாமிகா ஃபோனை கொடுக்க மாட்டாளே, என்ன பண்ணுறது அப்படிங்கல. அக்கா என்னக்கா நீ ஒரு ஐடியா, நல்ல ஐடியாவை சொல்லுக்கா அப்படிங்கல. அப்போ தான் பார்க்குறாங்க, யாரு மகா நீ ஏன் அனாமிகாட்ட தான் ஃபோனை வாங்கணுங்கிற? அந்த திருட்டு நான் இங்கே இருக்குங்கல்ல 2 உள்ளுக்குள்ளே ஆத்தாளமே, அவங்ககிட்ட ஃபோனை வாங்கினாலும் தெரிஞ்சு போயிருமே. உடனே மகா சூப்பர் ஐடியா, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கங்கன்ட்டு அப்பா அம்மா கிட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. 2 பேரையும் பார்க்க போகிறாங்க. ஐஸ்வர்யா ஐசு நான் எந்த தப்புமே பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்பாடா ஐசு நீயாவது நம்பினிய அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி தெரியும், அதனால் நான் சொன்னேன். உன் மேலே பாசத்துலலாம் சொல்லலை. எப்படியோம்மா பாசத்தில் சொல்கிறியோ கோபத்தில் சொல்கிறியோ, எங்களை நீ நம்பினியோ அது வரைக்கும் போதும். உன் தங்கச்சி எங்களை நம்பலை அப்படின்னு சித்ராதேவி புலம்புறாங்க. சும்மா இருங்க, உங்கள் மேலே நிரூபிக்கிறக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு. அப்படியா, சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. மனசார உண்மையை சொல்லணும், உண்மையை சொன்னால் நான் இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு ஐஸ்வர்யா சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கடைசியாக ஃபோன் பேசிட்டு போனீங்கல்ல, யார் ஃபோனு? அத்தை உங்கள் ஃபோனா இல்லை உங்கள் ஃபோனாங்க? இல்லை ஏன் ஃபோனு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஃபோனை தரீங்களா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஃபோனை கொடுக்குறதுக்கு 1000 கேள்வி. இப்போ ஃபோனை தந்தீங்கன்னா சேச்சு ஐஸ்வர்யா தந்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா கரெக்டாக அந்த மகா பாரு அப்படிங்கிறாங்க. அனாமிகா தான் கால் பண்ணியிருக்கா பார்த்தியா கரெக்டாக அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கா. 1 மணி நேரம் இல்லையே. ஆமாம், ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம் நானும் போய் அப்போ தான் நினைக்கிறாங்க. அக்கா இங்கே பாரு அப்படிங்கல, இவங்களுக்கு பண்ண அடுத்த 2 செகண்டில் எனக்கு பண்ணியிருக்கிறா. அப்போ உன்னையும் இங்கே வர வச்சிருக்கா, இவங்களையும் இங்கே வர வச்சிருக்கா. இவன் நாடகம்தான், இவ தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா என்ன மகா சொல்கிறீங்க, ஏதோ சொல்கிறீங்க அப்படிங்கிறதான். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, இந்த புடி அப்படின்னு செல்லை கொடுக்குறாங்க. இல்லை இந்த செல்லு என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா என்ன மகா ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாரை நம்பி யாரை கூட்டு சேர்த்துட்டீங்களோ அந்த பார்ட்னர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற. அனாமிகாவா அப்படிங்கிறாங்க. அதான் கரெக்டாக சொல்லிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் அவள் தான் பண்ணதா அவன் நினச்சேன், அவள் அங்கே வர சொல்லையிலே அப்படிங்கிறாங்க. சரி அங்கே எதுக்கு வந்தீங்க, அவள் என்னத்துக்கு வர சொன்னா அப்படிங்கிற 2 தலையை தொங்கப்படுதுங்க. ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, அது இதெல்லாம் இழுக்கக்கூடாது, உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் வெளியில் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த சாமியாடி உங்களுக்கு மருந்து கொடுத்தோம்ல, அவன் வர்றான், அவனை போய் பிடிக்கணும், உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல வரப்போகிறான் மகா கிட்ட அப்படின்னு அவள் சொன்ன அனாமிகா. அதனால தான் நாங்கள் அங்கே வந்தோம் அப்படின்னு உண்மையை சொல்லுதுங்க. உங்களை அப்படின்னு அடிக்க போகிறாங்க ஐஸ்வர்யா. என்னை அடிக்காத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் கௌதம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அக்காலும் தங்கச்சி. மகா இதை சும்மா விடக்கூடாது அவளை அப்படிங்கல, பேசாமல் இருக்கா
நம்ம கம்ப்ளைண்ட் இங்கே கொடுப்போம், அதுக்கப்புறம் உள்ளார அவளை தூக்கி வச்சு நொங்கி எடுக்கட்டும், அப்போ உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கேயே போயிட்டு அப்போவே எல்லாத்தையும் கொடுத்து இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்படியே அனாமிகா கொத்த அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து போட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணால் கையால் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.